இன்னொரு தரப்புல செயல்பட்டுக்கிட்டு இதுக்கு காரணம் பிரிவினை, இதுக்கெல்லாம் காரணம் ஜி.கே. மணி தான் காரணம்னு சொல்றாங்க. இது முழுக்க முழுக்க திட்டமிட்டு பொய், வதந்தியை பரப்புறது. மருத்துவர் அன்புமணி அப்பா கூட வந்து பேசுறான், ஜி.கே. மணி வேண்டான்னு தடுக்க முடியுமா? இது 2 பேரும் சேர்ந்து முடிவெடுத்தா முடிவெடுக்கலாம். அதை விடுத்துட்டு அப்பாவித்தனமா பொய்ய இட்டு கட்டி வீண் வதந்தி பரப்புறது தேவையில்லாத ஒன்று. இன்னொன்று சொல்றாங்க, ஜி.கே. மணி அருளும் சட்டமன்ற உறுப்பினர் பதவி ராஜினாமா பண்ணா போகுதுன்னு சொன்னாங்க. இப்பவும் சொல்றான், வந்து ஐயா சொல்றது கேட்டு ஐயா உங்க கூட செயல்படுறேன்னு சொல்லி வந்தா நல்லது நடக்குது. நான் ஜி.கே. மணி நாளைக்கே சட்டமன்ற உறுப்பினர் பதவி ராஜினாமா பண்ணதுக்கு தயாரா இருக்கிறான். நீதி அரசாங்கம்னு சொல்ற இந்த திமுக அரசாங்கம் ஏன் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பா செவி சாய்க்காம இருக்கிறாங்க? அதாவது சமூக நீதியின் தொட்டில், சமூக நீதியின் பரப்பிடம் தமிழ்நாடுன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு தான் சமூக நீதிக்கு அடித்தளம். இதே எடுக்கலைங்கிறது ஒரு மிகப்பெரிய வேதனை. தமிழ்நாடு அரசு தட்டி கழிக்குது. தட்டி கழிக்காமல் உடனடியாக நடைமுறைப்படுத்தணும். தட்டி கழிக்கக்கூடாது. ஏன்னா பக்கத்தில் கர்நாடகாவில், ஆந்திராவில், தெலுங்கானாவில், ஒடிசாவில், பீகாரில் அங்கெல்லாம் நடத்திருக்கு. ஏன் தமிழ்நாட்டில் நடத்தலை? இது தட்டி கழிக்குது. அப்போ தமிழ்நாட்டில் சமூக நீதிக்கு அக்கறை இல்லையா? இதுதான் மிகப்பெரிய கேள்வி. அதுக்கான போராட்டம் தான் போராட்டம். 10.5% இடஒதுக்கீடு பொறுத்தவரையும் உச்சநீதிமன்றமே அதுக்கு வந்து நிறுத்தம் செஞ்சுருக்காங்க, சரியான கணக்கெடுப்பு நடத்தலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது உச்சநீதிமன்றம் நீங்கள் சொல்கிற மாதிரி சரியான கணக்கெடுப்பு நடத்தலைன்னு சொல்லலை. தமிழ்நாட்டில் மதுரை அமர்வு, உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு இடஒதுக்கீட்டை ரத்து பண்ணுச்சு. மாநில அரசாங்கத்திற்கு இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு அதிகாரம் இல்லை, ஒரு ஜாதிக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு அதிகாரம் இல்லை, இப்படிலாம் சொல்லி வழங்கக்கூடாதுன்னு இதெல்லாம் சொல்லி 7 காரணங்களை சொல்லி தள்ளுபடி பண்ணுச்சு. அதை மருத்துவரையா பேரில் என் பேரில் மேல்முறையீடு பண்ண, அதோட தமிழக அரசு மேல்முறையீடு பண்ணுச்சு. அந்த வேலையை தமிழக அரசு நல்லா பண்ணாங்க. உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணாங்க. அந்த உச்சநீதிமன்ற மேல்முறையீட்டில் தீர்ப்பு 6 காரணங்களை தள்ளுபடி செஞ்சிருச்சு. உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செஞ்ச அந்த 6 காரணங்களை ரத்து செய்துவிட்டு ஒரே ஒன்று தரவுகள் அடிப்படையில், புள்ளி விவரங்கள் அடிப்படையில் வழங்கலான்னு சொல்லிச்சு. அந்த தரவுகள் புள்ளி விவரங்கள் இவ்வளோ நாள் சேகரிச்சிருக்கலாம், இவ்வளோ நாள் சேகரிக்கலை. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கல்வியில் வன்னியர்கள் பின்தங்கி இருக்கிறாங்கிறதுக்கு அடையாளம் ஒவ்வொரு ஆண்டும் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி விகிதம் வருது. அந்த தேர்ச்சி விகிதத்தை பார்த்தீங்கன்னா கடைசியில் இருக்கிற மாவட்டங்கள் எதுன்னு சொன்னால் இந்த வட மாவட்டங்கள், வன்னியர் வாழ்கிற மாவட்டங்கள் தான். தமிழ்நாட்டில் குடிசை வீடுகள் எண்ணிக்கை பார்க்குறோம். இந்த குடிசை வீடுகள் எங்கே இருக்குதுன்னா வன்னியர்கள் வாழக்கூடிய கடைசி மாவட்டம், குடிசை வீடுகள் இருக்கிற மாவட்டம் இந்த மாவட்டம். அப்போ ஒரு தேர்ச்சி விகிதத்தில் கடைசியில் இருக்குது. குடிசை வீட்டில் காலங்காலமாக 2-3 தலைமுறை வாழ்கிறாங்கன்னா அவங்க பொருளாதாரம் எப்படி இருக்கும், வாழ்வாதாரம் எப்படி இருக்கும்? அப்போ இவங்க பெரும்பான்மை மக்களாக இருக்கிற வன்னியர்கள் படிக்காமல், வேலைவாய்ப்பு பெறாமல், இவங்க முன்னேறாமல் தமிழ்நாடு எப்படி முன்னேறிய மாநிலமாக மாறும்? இப்போ அக்கறை இருக்குன்னு தானே. இது சமூக நீதி. இது வன்னியர் இடஒதுக்கீடு என்பது தனிப்பட்ட பிரச்சனை அல்ல, இது சமூக நீதியினுடைய ஒரு அங்கம். அப்போ வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கேட்கிற அதே வேளையில் எல்லா ஜாதி மக்களுக்கும் உரிய இடஒதுக்கீட்டை கொடுக்குன்னு தான் சொல்கிறோம். இதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. நம்ம எல்லா ஜாதி மக்களுக்கும் உரிய இடஒதுக்கீடு வழங்குவதற்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு அடித்தளம், அதுதான் வேணும்னு சொல்லி தொடர்ந்து வலியுறுத்தலாம். 26 சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தை எப்படி போயிட்டு இருக்கு? 26 சட்டமன்ற தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை எங்கள் மருத்துவரையா அவர்கள் மிக விரைவில் அறிவிப்பார்கள். அதை அடுத்த மாதம் அநேகமாக டிசம்பர் மாதத்தில் அறிவிப்பாருன்னு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம், நம்பிக்கையோடு இருக்கிறோம். இந்த 2021 தேர்தலில் அதிமுக கூட பாமக கூட்டணி வைக்கிறதுக்கு ஒரு செக் பாயிண்டாக இருந்தது இந்த 10.5% இடஒதுக்கீடு. ஒருவேளை இந்த முறை திமுக கூட்டணி சேர்றதுக்கு அது ஒரு முக்கியமான கோரிக்கை. எந்த கட்சியில் கூட்டணி, எதுக்கான அடிப்படைங்கிறதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது, யோகத்தின் அடிப்படையில் சொல்ல முடியாது. அது குறித்து மருத்துவரையா முடிவெடுப்பார். ஏற்கனவே நடந்த பொதுக்குழுவில் கூட்டணி குறித்து பேசுவதற்கு, எந்த கட்சியோட எப்படிப்பட்ட கூட்டணி அமைப்பது என்பதை பற்றியெல்லாம் முடிவெடுப்பதற்கு மருத்துவரையாவுக்கு முழு அதிகாரம் கொடுத்துருக்குறோம். அதனால் மருத்துவரையா முடிவெடுப்பார், நல்ல முடிவை எடுப்பார். அன்புமணி ஆனால் மருத்துவரையா எடுக்கிற முடிவு தான்
அமைக்கிறதா வெற்றி கூட்டணியாக இருக்குது. நீங்கள் பாருங்கள், பார்த்தா சொல்லுவாங்க. அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான அந்த குழுவினர் வந்து உத்வேகத்தோடு நாங்கள் செயல்படுறோம், நாங்கள் தான் முன்னணியில் இருக்கிறோம், வன்னியர் மக்கள் எங்களை ஆதரிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஒன்று மனசில் வச்சுக்கணும், இப்போ தமிழ்நாட்டில் மருத்துவரையா தான் வன்னியர் சங்கம் தொடங்கினார், மருத்துவரையா தான் பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கினார், மருத்துவரையா தலைமையில் தான் போராட்டம் நடந்தது, மருத்துவரையா தான் இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தாரு. அப்போ இந்த மக்களுக்கு அடையாளம் யாருன்னா மருத்துவரையா தான். இன்றைக்கி மருத்துவரையை சொன்னால் மக்கள் கேட்பாங்க, எங்கே அடையாளம், எங்கே முகவரி, மருத்துவரையா தான் எல்லாரும் மக்கள் சொல்கிறாங்க. இதை விட விரைவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கியது, போராடுறது எல்லாம் மருத்துவரையா தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. இன்னொரு தரப்பில் செயல்பட்டுக்கிட்டு இதுக்கு காரணம் பிரிவினை, இதுக்கெல்லாம் காரணம் ஜிகே மணி தான் காரணம்னு சொல்கிறாங்க. இது முழுக்க முழுக்க திட்டமிட்டு பொய் வதந்தி பரப்புறது. இந்த வதந்தியை மக்கள் நம்பக்கூடாது அப்படின்னு மக்களை நான் உங்கள் மூலமாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காரணம் என்ன, மருத்துவரையே அரசியல் அனுபவம் இல்லாதவரா, விவரம் இல்லாதவரா மணி சொன்னால் கேட்பாரா? இதில் சரி, மருத்துவர் அன்புமணி அப்பா கூட வந்து பேசுகிறான், ஜிகே மணி வேண்டான்னு தடுக்க முடியுமா? இது 2 பேரும் சேர்ந்து முடிவெடுத்தா முடிவெடுக்கலாம். அதை விடுத்துட்டு அப்பாவித்தனமாக பொய்யை இட்டு கட்டி வீண் வதந்தி பரப்புறது தேவையில்லாத ஒன்று. இன்னொன்று சொல்கிறாங்க, இப்போ யாருன்னு பேர் சொல்லாமல் தீய சக்திகள் இப்படிலாம் சொல்லி இவங்கெல்லாம் இருக்கிறதுனால தான் நான் அங்கே போய் சேரலைன்னு சொல்லப்பட்டது உங்களுக்கு தெரியும். அன்னைக்கும் சொன்னேன், அந்த தீய சக்திகள் யார் யாருன்னு சொன்னால் அவங்கெல்லாம் ஐயா கிட்டேருந்து விலகிக்கிறோம், வந்து ஐயா கூட சேர்ந்து செயல்பட்டால் நல்லதுன்னு கூட அன்றைக்கி சொன்னேன் நான். மறுபடியும் என்ன சொல்லப்படுதுன்னா, நீங்கள் அரசியலேருந்து விலக வேண்டியதில்லை, ஜிகே மணி அருளும் சட்டமன்ற உறுப்பினர் பதவி ராஜினாமா பண்ணால் போகுதுன்னு சொன்னாங்க. இப்போவும் சொல்கிறேன், வந்து ஐயா சொல்கிறது கேட்டு ஐயா உங்கள் கூட செயல்படுறேன்னு சொல்லி வந்தால் நல்லது நடக்குது. நான் ஜிகே மணி நாளைக்கே சட்டமன்ற உறுப்பினர் பதவி ராஜினாமா பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஒற்றுமை தான் முக்கியம், நன்மை தான் முக்கியம். அதுக்காக நாங்கள் ராஜினாமா பண்ணதில் தப்பே இல்லை. ஏன்னா இவ்வளோ நாள் ஐயா கூட வாழ்ந்துட்டோம், கொள்கைக்காக லட்சியத்துக்காக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அது என்ன பெரிய பதவியா? சட்டமன்ற உறுப்பினர் பெரிய பதவியே இல்லை. எங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வலிமை தான் முக்கியம். எங்களுக்கு மருத்துவரையா தான் உயிர் மூச்சு, அதை தவிர வேறு எங்களுக்கு ஒன்றும் வழி இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.